ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பாடம் 4க்கு உண்டான புத்தக வினாவிடை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முதல் 3 பாடத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டா பிளேலிஸ்ட்டில் 11th எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஸ்டினே பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மற்ற பாடங்களுக்கு உண்டான புத்தக வினாவிடையை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பகுதி 21வது கேள்வி, செலவை வரையறு. அதுக்கு உண்டான விடை பக்கம் நம்பர் 96ல இருக்கு. 96வது பக்கத்துல செலவு பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிச்சு 1 2 3 4 5வது லைன்ல செலவு ஆகும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 21வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 22வது கேள்விக்குரிய விடை பக்கமே 96ல இருக்கு. உங்க புக்ல 96வது பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல செலவு சார்புன்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சமன்பாடு C = F of Q இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 22வது கேள்விக்குரிய விடை. 23வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 99ல இருக்கு. அதுல மாறா செலவுன்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5வது லைன் இருக்கும் வரைக்கும் மார்க் பண்ணும். இது 23வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 24வது கேள்விக்குரிய விடை பக்கமே 107ல இருக்கு. அதுல வருவாய் பற்றி ஆய்வுன்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு 4வது லைன் குறிக்கும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 24வது கேள்விக்குரிய விடை. 25வது கேள்விக்குரிய விடை பக்கமே 112ல இருக்கு. அதுல சொற்களஞ்சியம் அப்படின்னு நமக்கு இருக்கும் பாத்தீங்களா, அதுல 3வது வெளியூர் செலவு இருக்கா, இந்த பேராகிராஃப் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 25வது கேள்விக்குரிய விடை. 26வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 97ல இருக்கு. அதுல டாப்ல ஆடம் ஸ்மித் அப்படின்னு ஆரம்பிச்சா இந்த பேராகிராஃப் தான் உங்களுக்கு 26வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 27வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 98ல இருக்கு. 98வது பக்கத்துல பேராகிராஃப் 4.38ல 1 2 3 4 5 6வது லைன்ல மாற்றி அமைக்கக்கூடிய இருக்கா, இதுல இருந்து ஆரம்பிச்சு எனப்படும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 27வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா பகுதி பின்வரும் வினாக்களுக்கு ஒருபத்தி அளவில் விடையளி. 28வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 99ல இருக்கு. இது ஒரு வேறுபடுத்து கொஸ்டின் மாதிரி, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மாறா செலவுன்னு ஹெட்டிங் போட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இல்லாட்டா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தாலும் தெரியுதான், இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மாறும் செலவுகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த 2 பேராகிராஃப் உங்களுக்கு 28வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 29வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 96ல இருக்கு. 96வது பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணச்செலவு அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டீங்க அப்படின்னா அதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் அனைத்து செலவுகள் இருக்கா, இதை பாயிண்ட் 1 வச்சுக்கோங்க. தென் அடுத்ததா கச்சா பொருளுக்கான செலவு, சம்பளம், வாடகை, போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி சார்ந்த பிற செலவுகள், இது நீங்க 2வது பாயிண்டாக வச்சு எழுதி. அடுத்ததா உண்மையான செலவுன்னு ஹெட்டிங் போட்டு இங்க காரணிகள் ஆரம்பிக்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திரும்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு எத்தனாவது பாயிண்ட் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். இது 29வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 30வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 97ல இருக்கு. அதுல வெளிப்படையான செலவு ஹெட்டிங் இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திரும்ப இது செகண்ட் பாயிண்ட், கீழே உள்ளது தேர்ட் பாயிண்ட், சரிங்களா? அடுத்ததா உள்ளார்ந்த செலவு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஃபுல்லா உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட், இது உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட், ஓகேங்களா? இது 30வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 31வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 98ல இருக்கு. அதுல வாய்ப்பு செலவுன்னு ஹெட்டிங் இருக்கு. அந்த ஹெட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஆகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 31வது கேள்விக்குரிய விடை.
அடுத்ததா 32வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 103 இருக்கு. அதில் சராசரி செலவு ஏசின்னு போட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் சராசரி செலவு என்பது ஆரம்பிச்சா இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே 104வது பக்கத்தில் இந்த இருக்கும் இருக்கா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 105வது பக்கத்தில் இறுதி நிலை செலவு எம்சி அப்படின்னு இருக்கா அதை மார்க் பண்ணி இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் இருந்து ஆரம்பிச்சா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து அப்படியே சைடு இருக்கிறதுல இறுதி நிலை செலவு 300 இருக்கா இது வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த டேபிள் இருக்க காலத்தையும் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு 32வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா 33வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 109 இருக்கு. அதுல இறுதி நிலை வருவான்னு கேட்டீங்க இருக்கீங்களா? இங்கிருந்து ஆரம்பிக்க 33வது கேள்விக்குரிய விடை. இப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த சமன்பாடு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 33வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 34வது கேள்விக்குரிய விடைன்னு பாத்தீங்கன்னா பக்கம் எண் 106 இருக்கு. உங்க புக்கில் 106வது பக்கம் எடுங்க. அதுல நீண்ட கால செலவு கோடுன்னு இருக்கா அதுல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே 107வது பக்கத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த டயக்ராம் நீங்க கட்டாயம் நினைச்சு அப்படின்னா வரையணும். ஓகேங்களா? இது 34வது கேள்விக்குரிய விடை. 35வது கேள்விக்குரிய விடை உங்களுக்கு கால்குலேஷன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்க புக்லயோ இல்லாட்டா நோட்லயோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 35வது கேள்வி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிருந்தாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 35வது 36வது கொஸ்டின் விட பக்கம் எண் 99 இருந்து ஆரம்பிக்கு. சரிங்களா? சொல்றதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. மொத்த மாறா செலவுன்னு ஹெட்டிங் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேரா மார்க் பண்ணுங்க. அப்படியே வந்து இந்த படம் உண்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா மொத்த மாறும் செலவுன்னு ஹெட்டிங் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேரா எழுதுங்க. தென் இந்த படம் கண்டிப்பா நீங்க நினைச்சீங்கன்னா வரையணும். அடுத்ததா மொத்த செலவு வளைகோடு ஹெட்டிங் போட்டு இது ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. தென் கட்டாயமா இந்த படம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வரையணும். அப்படியே அடுத்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துல சராசரி மாறா செலவுன்னு இருக்கும். அதுல இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் இந்த டயக்ராம் கட்டாயம் வரையணும். தென் சராசரி மாறும் செலவு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. கட்டாயமா என்ன வரையணும்? இந்த படம் வரையணும். அடுத்ததா சராசரி செலவுன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அடுத்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த படம் நீங்க கட்டாயமா என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இறுதிநிலை செலவு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த டயக்ராம் வரைங்க. இந்த இதை வரைங்க. ஆல்ரெடி 32வது கேள்விக்கு மார்க் பண்ணியிருக்கோமா அது ஃபுல்லாமே இதுக்கு என்னது அப்படின்னா உண்டு. அப்படியே அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த 300 ஆகும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 36வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 37வது கேள்விக்குரிய விடை பக்கமே 109 மற்றும் 110 இருக்கு. அதுல 37வது கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் இங்க இருந்து ஆரம்பிச்சா இதுல இருந்து ஆரம்பிச்சு 110வது பக்கத்துல இது வரைக்கும் இது என்ன ஒரு டயக்ராம் அட்டவணை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வரைஞ்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.